அன்றைக்கி அந்த தேங்காய்க்குள்ள வெப்பன் கேட்கணும். ஆனால் போய் தேங்காய் உடச்சிருவோம். அதுக்குள்ளே இவன் சனியை பிடிச்ச கிளவி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சொட்டை கிளவி இங்கே ஒழிச்சு கண்டிதான். அவனால் கண்டே பிடிக்க முடியாது. நேராக போயிடுவோம். நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் கைஸ். ஓடி சொட்டை கிளவி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாடா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ண போகிறோம். அதனால் யார் யார் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறீங்களா வணக்கம் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா என்னடா கிளவு மட்டுருக்குறான், அவங்களெல்லாம் காணும். ஓ கொண்டு வரணுமா? டேய் கிளவா அமைதியாடுறா, சும்மா சும்மா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். அதான் உள்ளே வந்துடலாடா. எப்படி இருக்குது தெரியல கைஸ். கிராணி 3 ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யார் யாருக்கு கிராணி கேம் பிடிக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி 3 பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சென்ட்ரி நான் காணும். ஏய் கிளம்ப சுட ஆரம்பிச்சிடும். நம்ம சீக்கிரம் உள்ள போயிடலாம். லோடிங் ஆரம்பிச்சிச்சு கைஸ். டே 1 ஆரம்பிக்கல இன்னும். இங்கே டே 1 காணும். ஓ இன்ட்ரோடக்ஷனா? ஓ இதில் இன்ட்ரோ கொடுத்துருக்கானுங்களா? என்னடா கேட் இவ்வளோ பழசாக இருக்குது, இவ்வளோ தூள் பிடிச்சிருக்கு. என்னடா கிராணி 1 எஸ்கேப் ஆன காரை கொண்டு வந்து இங்கே வச்சு. என்னடா அது கேமரா பார்க்குறானா? ஏய் சொட்டை கிளவா, இன்னும் கேமரா பார்த்துருது. அவன் திருந்தலை கைஸ். கிராணி 2ல் எத்தனை 3 எஸ்கேப் பண்ணிட்டேன். பட் அவன் இன்னும் திருந்தலை. என்னடா கேட்டு ஆட்டோமேட்டிக்காக சாத்துது, சரியில்லையே. என்னடா வீடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது கைஸ். கிராணி 3 இவ்வளோ பெரிய வீடா? இது எப்படா எஸ்கேப் பண்ணுறது? இத்தா தண்டி இருக்குது. கேட் எஸ்கேப் இருக்குது, ட்ரெயின் எஸ்கேப் இருக்குது. சரி ட்ரெயினில் எதாவது பண்ணிடுவான். டேய் சொட்டக்கிழமை ரொம்ப பயமுறுத்துறான்டா. நார பயில டே உள்ளே வந்தோன்னா கன் எடுத்தோன்னா மண்டையிலே 2 புல்லட் எடுத்து இறக்கிறோம்டா. ஏமா காரை ஓடிட்டு இருந்த காரை வந்து புகைச்சிட்டான் கைஸ். எங்கே காந்தில் அந்த கிழட்டு பையன். டேய் என்ன பயமுறுத்த நினைக்கிறியா? நல்லா பயப்பட மாட்டேன்டா கிளவா. கிழட்டு பயல வெளியே வாடா. டேய் என்னடா மொட்டை தலையா, என்னடா கையை கன்று வச்சுருக்கான். டேய் கிராணி 3 ஓ கிராணி 3 கன்று வச்சுருக்கானா சொட்டை கிழவன். இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். கிழட்டு பையன் கன்று வச்சுருக்கான். தெரியல ஃபஸ்ட்டு டைம் ப்ளே பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். டே 1 ஆரம்பிச்சிருச்சே. ஏனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். எங்கே போட்டிருக்கானுங்க? என்னடா அதை ஜெயிலுக்குள்ளே போட வச்சாங்க. என்ன அதுக்குள்ளே ஜெயிலில் போட்டிங்க? கீழே லாக் பிக் இருக்குது, எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓ ஓப்பன் ஆகாதா? போட்டு நோண்டணுமா? இந்த நோண்டிட்டு இருக்குது. சீக்கிரம் 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 சீக்கிரம். டே என்னடா இவ்வளோ நிமிஷம் ஆகுது? இப்படி போட்டு திருட்டு தானே கிளை வந்து பட்டன மண்டியில் அடிச்சிருவாளே. நீர் திறந்துடுச்சு. இதில் என்ன இருக்குது? இதில் டெடிபியர் இருக்குது. முதல்ல இதைத்தான் முதல்ல ஸ்லெண்டினோ தான் க்ளோஸ் பண்ணணும். அவள் தான் வந்து பயமுறுத்திட்டே இருப்பான். ஐயோ கிழட்டு பையன் அதுக்குள்ள வந்துட்டான்டா. டே தொட்ட கிழவா உன்னை எவன்டா வர சொன்னது? இங்கே ஒளிய வேண்டியதாங்க. ஒளிஞ்ச கண்டிப்பாக வந்து அடிச்சு போடுவான் கிழவன். நம்ம பார்த்தீங்கன்னா ஓடி போய் இங்கே தான் பொருளுக்கு பார்ப்போம். இங்கே என்ன ஓப்பன் பண்ண டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன பொருளுக்கு? இதுவே இல்லை, பின்னாடியே வந்து காட்டி கொடுக்குது. இது தேங்காய் கிடச்சிருக்கு கைஸ். என்னடா கிராணி 1ல் கோசா பழம் கொடுத்தானு, கிராணி 3ல் தேங்காய் கொடுத்துருக்காங்க. இந்த தேங்காய்க்குள்ளே தான் பொருள் இருக்குமாம்மா. உடச்சி பார்த்த நாட்டி தான். ஐயோ உடைக்கிறதுக்குள்ளே கிளை வந்துட்டா. இதை எங்கே போய் உடைக்கிறது? பார்ப்போம் கைஸ். இது உடைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் வச்சுருப்பானு எங்கேயோ. அந்த இது இருக்கும், அங்கே பிறந்துருவோம். இப்போ இந்த கிளவை மேலே போயிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அந்த கேப்பில் ஓடி போயிடலாம். கிளை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. போவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கூட நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த முதல்ல டெடிபியர் கொண்டு தான் போய் போட்டுறணும். ஃப்ரெண்டு நான் தொலை தாங்க முடியாது. அங்கங்கே வந்து பயன்படுத்தி கொண்டுருவா. இப்போ சீக்கிரமே டெடிபியர் போட்டு தரலாம். எங்கே போயில மோட்டா கிளவா கண்ணு தெரியாத கம்போதினா அடிச்சிச்சு கைஸ். சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே 2 ஆரம்பிச்சிருச்சே. இதுக்கு மேலே தான் சீரியஸாக விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் முதவங்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். டே 2 ஆரம்பிச்சிருச்சு. எந்தடா ஓ மறுபடியும் அடைச்சிட்டானுங்களா? ஓப்பன் என்னடா நீக்க மாட்டேன். என்னடா இப்படி ஒவ்வொரு அடிக்கு நான் லாக் பைக்கை போட்டு நோண்டிட்டு இருந்தேன்னா எவ்வளோ நேரம்டா ஆகும்? கிராணி 3ல் கொஞ்சம் டஃப்பாக தான் வச்சுருக்கானுங்க கைஸ். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓ இதுவுமா அப்படியே செத்து போயிட்டோன்னா இதுவும் அப்படி தானா? ரைட்டரா. இப்போ முதல்ல இந்த தேங்காவே உடச்சதுக்குள்ள என்ன பொருள்னு பார்ப்போம். வெப்பன் கீ மட்டும் இருந்ததுன்னா கிழவிக்கு மற்ற இடத்துல பூசை தான். இங்கே எங்கே 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 ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டாலே. ஏய் கிழவி இங்கே ஒழிச்சிட்டு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். பின்னாடி போய் நிற்பாங்க. கிழவி எப்போ நான் கரெக்டாக வந்து அடிக்கிறா? ஓ மை காட். கிராணி 3ல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மாதிரி தெரியுது. டே 3 ஆரம்பிச்சிருச்சா?
எடுத்து அட்டன்ட் 4 மினிட்ஸ்க்குள்ளேயே டே 3 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. கிளவணும் நார்மல் மோட்லேயே. எக்ஸ்ட்ரீம் மோடில் ப்ளே பண்ணால் எனக்கு பயங்கரமாக இருக்குமே. ஓகே, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் எஸ்கேப் வழி பார்ப்போம். முதல்ல கொண்டு என் தேங்காய் உடைக்கணும் கைஸ். அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா, கோகனட். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த கிளவியெல்லாம் எங்கே போனு தெரியல. நம்ம சீக்கிரமாக போய் இதை உடச்சிட்டு வந்துடுவோம். வெப்பன் கீமட் சென்ட்ரினோ இவனும் பயமுறுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதில் ஒன்றுமே இல்லை. எங்கே உடைக்கிறது இந்த கோகனட்டை? இந்த சைடு கீழே தான் இங்கே மிஷின் வச்சுருப்பானுங்களே. மிஷின் இருக்கிற பாருங்க, அது பேர் என்னமோ கில் பண்ணுற இது. எங்கே கீழே இங்கே தான் இருக்குது. வச்சு பொழந்துருவோம். இந்த தேங்காய்க்குள்ள நல்ல பொருளாக கிடச்சா பரவாயில்ல, பொழக்க வேண்டிதான். ஓடு பெட்லாக்கி கிடச்சிருக்கு. சரி, பெட்லாக்கி தேவைப்படும் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்லாக்கியை கொண்டு வந்து இந்த இடத்துல கீழே போட்டுடலாம். நம்ம வந்து எல்லா பொருளையும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல போட்டு அப்புறம் எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இன்னும் நிறையா பொருள் கண்டுபிடிக்கணும் கைஸ். லிவர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் கம்மியாக அதை கூட அது கண்டுபிடிக்கணும். நீ ஏகப்பட்ட பொருள் கண்டுபிடிக்க இருக்குது. அதுக்குள்ளே இந்த கிளவிக்கலான்னு டே 3 கொண்டு வந்துட்டாங்க. இது எனக்கு கிடைக்குதா? ஒன்றும் இல்லை. இந்த வெப்பன் கீ எங்கே வச்சுருந்தேன்? சிலிண்டரும் கொஞ்ச நேரத்தை பயன்படுத்திட்டோம் பிச்சைக்காரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ தெரிவி வச்சுருக்கோம். வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருப்பானுங்க? எங்கே வெப்பன் கீ வச்சுருப்பானுங்கன்னா மேலே வச்சுருப்பானுங்களா? இங்கேயும் இல்லை. இங்கே இடத்துல ஒன்றும் இருக்காது. மேலே இது வெப்பன் கீ இருந்தால் இருக்கு. போய் பார்ப்போம் கைஸ். இதில் இருக்குமா? ஓப்பன். ஒன்றும் இல்லை. இதுலேயே இருக்குது. ஏன்னா ட்ரெயின் காயின் கிடச்சிது கைஸ். ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளை கொண்டு ஒரு இடத்துல போடுவோம். அப்படின்னா தான் நம்ம எல்லா பொருளும் எடுத்து செட் பண்ணுற சரி இருக்கும். முதல்ல அந்த கிளவியை முதல்ல போட்டு தாளணும் கைஸ். ஏன்னா கிளவி கூட பரவாயில்ல, அந்த கிளட்டு போய் கன் வச்சுட்டு போட்டே இருக்கான். என்னடா அது? இது ட்ரெயினோடது வச்சுருக்குது. கொடுக்காது கைஸ். இதை போட்டு தெளியாத ஆகணும். உன்னை கடைசியில் போட்டு தள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்டாக்கி தூக்கி போட்டுருவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப்புக்கு இது தேவைப்படுது. பட் ஆனால் இதை கொடுக்க மாட்டேங்குது காக்கா. இதை முதல்ல போட்டு தள்ளணும். அதுக்கு நம்மளுக்கு கன்று வேணும். அந்த கேரட் வேண்டது கன்னை பிடுங்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கிளவி போட்டு தள்ளணும். ஃபஸ்ட்டு கிளவி தான் ஈஸியாக போட்டு தள்ளுவோம். இப்போ காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போய் கீழே ஒரு இது இருக்குது, அதுக்கு போயிடுவோம் கைஸ். அது போனால் ஏன்னா அது கீழே போனால் சவுண்ட் ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயினை போட்டு கிளவி மேலே வர வச்சிடலாம். அவள் மேலே வந்து நம்ம போய் கீழே அந்த வழியாக குதிச்சு கீழே போயிடுவோம். அங்கே போய் அந்த ட்ரெயின் டிக்கெட் முதல்ல டிக்கெட் எடுத்து அந்த மிஷினில் கொடுப்போம். இல்லைன்னா நம்ம கீழே போனால் நம்ம போட்டு கொடுத்துருது. என்னடா செத்துக்கு போயிட்டு என்னமோ பரவாயில்ல கைஸ். நான் கூட செத்துட்டுன்னு நினச்சேன். ஆல்ரெடி 3 டைம் டெத் ஆகிட்டேன். நீ இதில் வேறு டெத் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னா கீழே தான் போக போகிறோம். ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கீழே அந்த கிழவங்க இருந்துடக்கூடாது. இருந்தாலும் அதுக்குமே அட்டுலி பண்ணுவான். ஒரேடியாக போட்டு தள்ளிடுவாங்க கைஸ். நம்மளை போட்டு தள்ளிடுவான். வெப்பன் கீ மட்டும் கிடைக்கிற 2 இடத்துக்கு சங்கு தான் கைஸ். இப்போ வந்து ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. காயினை போட்டுருவோம். என்னோட டிக்கெட் வரல, பட்டன் அமுத்தணுமா? வந்துருச்சு. இப்போ போய் முதல்ல அந்த மிஷினில் போய் டிக்கெட்டை கூப்பிட்டு வந்துடலாம். இங்கே காணாத மிஷினு ரோபோ சூன் வந்துருச்சு. என்ன ஜூம் பண்ணிக்கோ. டிக்கெட்டை ஆட்டை போட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் கிளவியோட தொல்லை இல்லை. இப்போ நம்ம மேலே போய் முதல்ல வெப்பன் கீ கண்டுபிடிக்க போகிறோம். வெப்பன் கீ கண்டுபிடிச்சி 2த்தையும் போட்டு தள்ளிட்டு நீ அவ்வளோதான் கைஸ். அப்புறம் ட்ரெயின் கீ அது மட்டும் கிடச்சா போதும், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். பெட்டில் கீ கிடச்சிச்சு, அந்த இது கிடச்சிருச்சு. ஆஹா கிளவி போகிறோம். அப்படியே போடுற மட்டும் ஒரே ஓத்த உதைக்கணும் தோணுது. பட் ஆனால் எதுவுமே இல்லை. ஐயோ சொட்ட கிளவி போடுறான். கரெக்டாக பார்த்தா கிராணி 3ல் கிளவி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா. இது சரியில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 4 ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வெப்பன் கீ கண்டுபிடிக்கணும். கிச்சன் ரூம் போய் வெப்பன் கீ இருக்குள்ளே கிளவி போட்டு தள்ளிட்டா. இதில் அந்த கிளவு வேறு எங்கே போனான்னு தெரியல. அவன் அதுக்கு மேலே சாக்கு தூக்கி கொடுக்குறான். எங்கே போகிறானே தெரியல, என்ன பண்ணுறானே தெரியல. ஃபஸ்ட்டு டைம் நான் அடித்தான், அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் அந்த கிழட்டு பையனை காணவே காணோம். ஒருவேளை படுத்துக்கி தூக்கிட்டானோ? கிளவை மட்டும் படுத்தானா போதுங்க. கண்ணை எடுத்து நட்டு மண்டல் நச்சாக்கிட்டு அப்புறம் கிளவி போட்டு தள்ளிடுவேன். பார்த்தீங்கன்னா டெட்டு பீர் எடுத்தால் கண்டிப்பாக கிளவை எங்கேருந்து அப்படியே அடிச்சு போடுவான். நம்ம போய் வெப்பன் கீ எடுப்போம் போல். வெப்பன் கீ பார்த்திங்கன்னா மினிமம் இந்த ரூமில் தான் இருக்கணும். இதில் இருக்கா? இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ரூமில் வச்சுருப்பானுங்க. இதில் இருக்கா? இல்லை. இதுலேயும் இல்லை. இதில் இல்லை. இதுலேயும் இல்லை. இதுலேயும் இல்லை. இதுலேயும் இல்லை. இதுலேயும் கிடச்சிருச்சு. ஏடி நீ கிளவிக்கு இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கல் பொறுக்கணும். பட் ஆனால் கல்லையே காணாமே. எங்கடா கல்? ஒரு கல் கிடச்சா போதுமே. கிளவி போட்டு தள்ளிடுவோனே. ஒரு கல் மின்னுது. இங்கே எடுத்துருவோம். எடுத்துடலாம். வா அவ்வளோதான் கைஸ். கல் எடுத்தாச்சு. இப்போ போய் வெப்பன் எடுக்கிறோம். கிளவியை போட்டு தள்ளுறோம். ஓப்பன் த டோர். எங்கே இருக்கான்னு தெரியல. கிளவி செக்கப் பண்ணிக்கிறோம். கிளவியை காணோம்.
வெரி கிளவி எங்கே போனது இல்லை பின்னாடி வர மாதிரி தெரியுது கைஸ். அதுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணி ஓ மை காட் சிலிண்டரினா கிளவி வந்துட்டோம். வெப்பனை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பிரில் ஒழிச்சிக்கலாம் வேறு வழியில் கைஸ். ஒரு நீக்கி இருக்கும்போது கிளவி அடிச்சு போடுவா. முன்னாடி கிளவி கரெக்டாக வந்துட்டா கைஸ். ஃபாலோ பண்ணிவிட்டு ஓ போ போ யாருமே இல்லை ஓடி சுட்ட கிளவி. இப்போ வந்து நான் கிளவி போக ஆரம்பிச்சிட்டா. எங்கே வெப்பனு கதை சாத்திடுவோம். வெப்பன் எடுத்தாங்க ஸ்லிங் சார் எடுத்தாச்சு. இப்போ இந்த கிளவியை போட்டு தள்ள போகிறோம். இந்த சொட்டை மண்டலையே போய் அடிக்க போகிறோம். இருடி சொட்டை கிளவி எங்கே ஓடுறேன் இங்கே நிற்கிறா கைஸ் பார்க்குறான். கிளவா டேய் ஐயோ கண்ணக்கூறா ஐயோ போய் மாலை பண்ணுறான். வைக்காட்டு கொஞ்சம் கிராணி பின்னாடி இருந்தால் தான் கண்ணை புனி அவளை ஷூட் பண்ணியிருப்பேன் கைஸ். அதுக்குள்ளே வந்துட்டா இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். வேறு வழி இல்லை எகிரி குதிச்சிட வேண்டியதான். எகிரி குதிச்சு கீழே போய் கல்லை பொறிக்கு வந்து அடிக்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை கைஸ். வேறு மயக்கம் போட்டான். இன்னும் 1 மினிட் வரைக்கும் மயக்கத்தில் இருப்பாங்க கைஸ். இப்படி தான் மயக்கம் தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா போய் கல்லை போயிட்டு வந்து மொளை கிழவனை போட்டு தள்ளுவான். கிழவனை கூட மொளை கிளவியை போட்டு தள்ளணும் கைஸ். ஒரு கிலோ தான் கிடச்சிருக்கு. இப்போ கிழவனை அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளவி வர வைப்போம். ஏன்னா அவன் அவனுக்கு காது அங்கேயும் போயிடுவான். ஃபஸ்ட்டு கிளவி போட்டு தள்ளிடலாம். என்னடா அது கைஸ் இன்னும் அந்த கிழவன் மயக்கத்தில் இருக்கான். கண்ண டே சொட்ட கிழவா டேய் கரெக்டாக அடிச்சுட்டான் கைஸ். பின்னாடி போனோன்னையும் காலி பையன். அதான் கடைசி டே 5 முடிஞ்சிருச்சு. அது டே 5 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே தான் கைஸ் சீரியஸாக விளையாடணும். ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணி முடிக்கிறோம். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேகமாக டோர் லாக் ஆச்சு. டோர் ஓப்பன் பண்ணி என்னடா நீக்க மாட்டேங்குது. நீக்கி தொலை நீக்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போய் ட்ரெயினை செய்தான பொருள் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க போகிறோம் கைஸ். எங்கே என்னென்ன பொருளுக்கு ட்ரெயின் கீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் கீ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எங்கே இருக்குது ட்ரெயின் கீ? காருக்குள்ளே இருக்காது. காருக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு கல் தேவைப்படுது. முதல்ல கல்லை பொறுக்குவோம். எங்கடா கல்லையே காணோம். வர கிரானியத்தில் சீட்டிங் மாட்டுறாங்க. இருக்குது கைஸ். இங்கே ஒரு கல் இருக்குது. ஒரு கல் தான் கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு இன்னும் 2-3 கல் வேணும். அப்போ தான் கைஸ் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும். ஏன்னா கிழமை வேறு கன்று வேறு வச்சுருக்கான். பார்த்தானே டூ ஃபஸ்ட்டு கிழமை சத்தம் முடியாத சத்தம் போகிற கைஸ் சைலண்ட்டாக ஷூட் பண்ணிடுறான் கிளட்டு பையன். இங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து என்ன இன்னொரு கல் கிடச்சா போதும். இன்னொரு கல் எங்கடா கிடைக்குமா? அங்கே ஒரு கல் மீனுது கிடச்சிது கைஸ். ஃபைனல் கல் கிடச்சிருச்சு. நம்ம 3 கல் எடுக்க முடியாது. இப்போ இந்த கல்லை அவ்வளோ எடுத்தாச்சு. ஐயோ சிலிண்டர்னா வேறு அதை போட்டு தள்ளிட்டா கைஸ். கடைசி டே 5 போயிடுச்சா? ஓகே என்னடா அது கடைசி என்ட்ரஸ்கேண்ணா என்ன கிளவி பார்க்கலாம். கிளவா என்னடா பண்ண போகிறீங்க என்ன வச்சு? பாம்பு தூக்கி போடுறாயா? என்ன காப்பாற்றுங்கயா மை காட். ஐயோ கிளவி சிரிக்கிறாளே பல்லு வளர்க்காத கிளவி. என்னடா இவன் நடந்து போயிட்டான். காப்பாற்றுறா சொட்ட நாயே. கூலிங் கிளாஸ் போட்டு போயிட்டுருங்க. ஓகே கைஸ் நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிராணி 3 ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ் பை டாட்டா லவ் யூ கைஸ் see you.